இன்னைக்கு பார்க்க போறது வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடிய பொருட்களோ, இல்ல செடிகளோ, பறவைகளோ பத்தி சொல்லுங்களேன். ம். மிதுனம் அப்படின்னாலே இந்த அதோட அதிர்ஷ்ட குறியீடுகள் இது ஒன்றா இருக்கு. சப்போஸ் இப்போ இந்த ஜீவராசிலாம் எங்க வீட்டுக்கு வரல. நாங்க வந்து இண்டிவிஜுவல் வீட்ல இல்ல. ம். அபார்ட்மெண்ட் லைஃப்ல அந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல, இந்த குறியீடுகள் அப்படின்னு நீங்க குறிப்பிடுற பட்சத்துல, உயிரோட இல்லாம ம். நம்ம சிலைகளாவோ, இல்ல ஃபோட்டோஸாவோ வாங்கி வச்சுக்கலாமா? நம்ம ம். ஒரு பொருள பார்க்கும்போது நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? என்ன கண்ணுக்கு தட்டுதோ அதே ஒரு எண்ண அலைகள். ம். அதுவே நமக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா. ஒவ்வொரு பொருளுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய தான் கொடுக்கும். நீங்க சொல்ற மாரி வீட்ல இந்த பொருளெல்லாம் வச்சிருந்தா ரொம்ப நல்லதுன்னு. அதே மாதிரி செடிகள் அப்படின்னு வரும்போது, என்ன மாரி செடிகள இவங்க வாங்கி ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவ தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்க வீட்ல ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து உங்களுக்கு அத உணர்த்தும். அப்படி இல்லன்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அத உணர முடியும். அது என்னென்ன மாரியான விஷயங்கள், இந்த கிரக நிலைகள பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன? தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவ பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். நெறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தாலும் அத வந்து உணர்வு பூர்வமா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இத உணர்த்தும். உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாரி விஷயங்கள சார் சொல்லும்? நிச்சயமாக. பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது பிரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா, அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்ல ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம். கோயில்லேருந்து வந்த பொருளா இருக்கலாம். ம், இல்லது ம், ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்ல ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாரி ம், ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். ம், இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ, ஒரு இதோ குறிகாட்டுற மாரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு சின்ன சொல்ல வருதுன்னா, "உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க." ம். ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா, வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தா உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது ஓ! சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரிச்சு, ம், அந்த ம். பெண்ணுக்கு நகையும் குடுத்து, அந்த சொத்தும் சொத்தும் குடுத்தாங்கன்னு வந்திருக்கு. சொன்னாங்க. ஓ! அப்ப இந்த அந்த அதிர்ஷ்டம் வளரும்போது அப்ப சொன்னேன், "அந்த செடி தற்செயலா நாங்க வளர்த்தோம். ம், ம். ஒரு அது அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு நேரம் தோணணும் இல்லையா? தோணவில்லை." அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டா அத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ம், அப்ப அவங்க ம். இந்த கோயில்ல கல்யாணத்துல போம்போது அ செடி குடுப்பாங்க போலருக்கு. ஆமா, அந்த ஆமா. செடியில வளர்த்த செடி. ஆமா. ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுப்பாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுப்பான். ம். அந்த இதுல வந்தது. அப்ப இது மாரி பொருளாக இருக்கு, ம். குறியீடாக இருக்கு, ம். லோகோ மாரி பயன்படுத்தலாம். ம். அது ம். மட்டும் இல்லாம சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. ம். வீட்ல ஒரு பொருள் கிஃப்ட்டா வர்றது. ம். ஒருத்தருக்கு ஃபங்ஷனுக்கு வைக்கிறோம் ஒரு கிஃப்ட்டா குடுப்பாங்க. இது மாரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை குடுக்கின்றன. ம். வீட்ல வர பொருள் வைப்ரேஷன்னு சொல்லணும். ம். அது ம். பாசிட்டிவா இருந்தா ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி நிச்சயமா குடுத்துருங்க. சூப்பர், சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடிய பொருட்களோ, இல்ல செடிகளோ, பறவைகளோ பத்தி சொல்லுங்களேன். நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. இந்த ராசி காற்று தத்துவம். ம். முதல்ல இந்த ராசி வீட்டுக்கு வருகின்ற பொருட்களே இவங்கள் வளர்ச்சியை சொல்லிவிடுகிறது. ஓகே. முதல்ல மிதுன ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் வீட்ல பார்க்கணும். உங்க வீட்ல ஃபேன் கரெக்ட்டா ஓடுதா? ம். ஃபேன் ரிப்பேர்னா மாத்தணும். ம். ம். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓடாத வாட்ச் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரி செய்யணும். ம். அப்ப ம். இதுதான் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாட்ச் கிஃப்ட் குடுக்கறத பார்ப்போம். நெறையவே அது அந்த காலத்துல அவ்வளோ ஃபேமஸ். ஆமா, ஆமா. இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். காஞ்சிருச்சு. ஆமா, வாட்ச்ன்றதே கட்டுறதே குறைஞ்சிருச்சு. ஆமா.
பொதுவாக இந்த ராசி வாட்ச் கட்டி ஆகணும். ஓ. ஏன்னா மிதுனம்ங்கிறது புதன்கிற கடிகாரத்தை சொல்லும். ம். இவங்க வீட்டுக்கு காலண்டர் ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தாங்கன்னா அதிர்ஷ்டம் வருதுன்னு அர்த்தம். ஓ. காலண்டர் கொடுப்பாங்க, ம். காலண்டர் வரும், வாங்கிக்கங்கன்றுவேன். ம். அதே மாதிரி ஃபேன், ஒரு சில ஃபங்க்ஷன் வைக்கணும், ஃபேன் கொடுப்பாங்க, ம். இல்லை வாட்ச் கொடுப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட குறியீடு. ஓகே. அப்போ இவங்களுக்கு இந்த பச்சை நிற பொருட்கள் இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய, இவங்களுக்கு அப்பப்போ சிறுதானியம் வந்துட்டா வாங்கிக்கோங்க. தானியத்தில் சிறுதானியங்கள் பொதுவாகவே நான் பர்பஸாகவே பயன்படுத்த சொல்வேன். பொதுவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு சகுனம் மாதிரி சொல்லுவேன் பாருங்க, வீட்டில் ஜன்னல் தான் இவங்கள் வாழ்க்கையில் மிகுந்த முக்கியமானது. இவங்களுக்கு வீட்டில் ஜன்னலும் ஊஞ்சலும் இந்த ராசியின் அதிர்ஷ்டம். பொதுவாகவே ஊஞ்சல் போட்டு ஆக்டிவேட் பண்ண சொல்லுவேன். ஜன்னல் பக்கத்தில் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு காத்தோட்டம் வரணும். அதில் குறிப்பாக வடக்கு திசையிலிருந்து பறவைகள் சத்தம் விடுறதா இருக்கலாம், இல்லை கிளியாக இருக்கலாம், பச்சை நிற கிளியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வடக்கு பக்கத்திலிருந்து கிளி சம்மந்தப்பட்டது வந்து விட்டால் யோகம் பிறந்து விட்டன. இந்த ராசிக்காரங்க வீட்டில் பூனை குட்டி போடும். பூனை எப்பவுமே வந்துடும். அதேமாதிரி குருவி, அணில் இதெல்லாம் வருதா, நீங்கள் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்க போறேன்னு அர்த்தம். அப்போ இந்த வீட்டில் நான் சொல்லுவேன், பூனை வந்து குட்டி போடுதுன்னா அதை விட்டுருங்க, அது போயிடும். ஆனால் அது உங்கள் வீட்டு தான் சூஸ் பண்ணும். மிதுனம் அப்படின்னாலே இந்த அதோட அதிர்ஷ்ட குறியீடுகள் இது ஒன்றா இருக்கு. ஒரு சிலர் பசுமாடு இதெல்லாம் சொன்னோம். இந்த ராசிக்கு பூனை, குருவி, கிளி, அப்போ ஒரு சிலருக்கு மட்டும் கீரி பார்ப்பாங்க. கீரின்னு சொல்லுவாங்க, அது கீரிப்பிள்ளை, அது வந்து போயிடும், கண்ணுக்கு தட்டுப்படும். இதெல்லாம் இந்த ராசியின் அதிர்ஷ்ட குறியீடுகளாக இருக்கின்றன. சப்போஸ் இப்போ இந்த ஜீவராசிலாம் எங்க வீட்டுக்கு வரல, நாங்க வந்து இண்டிவிஜுவல் வீட்ல இல்ல, அபார்ட்மெண்ட் லைஃப்ல அந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல இந்த குறியீடுகள் அப்படின்னு நீங்க குறிப்பிடுற பட்சத்துல உயிரோட இல்லாம நம்ம சிலைகளாவோ இல்ல போட்டோஸாவோ வாங்கி வச்சுக்கலாமா? நிச்சயமாக. இந்த ராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்ன்னு கேட்டனால பெருமாள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதேமாதிரி பூனை சம்மந்தப்பட்ட பொருட்கள், வீட்டிலே பூனை வளர்க்க பர்மிஷன் தான், பூனை வளர்க்கக்கூடிய அம்சம் இருக்கு. கீரி வைக்கலாம், குபேரன் வைக்கலாம். குபேரன்னா கீரி வச்ச ரூபம். அப்போ அந்த ரூபத்தை எடுத்துக்கலாம். இதே இது பார்த்தீங்கன்னா இது பறவை வீடுன்னு சொல்லுவோம். பறவை பச்சி வீடு, பறவை உள்ள முருகர் சம்மந்தப்பட்டது இருக்கே. அப்போ முருகர் படத்தை மயிலுள்ள முருகர், மயிலோட வராம. அப்போ இந்த மாதிரி இருக்கிற அம்சம். இப்போ நான் இந்த ராசிக்கு முருகரோட கிருஷ்ணர் தான் யோகம். மயில் தோகை இருக்கு இல்லையா, இந்த ராசி கிருஷ்ணர் புதனோட தத்துவம். மயில் தோகை இந்த ராசிக்கு வீட்டில் வந்தாலே ரொம்ப யோகங்க. அப்போ இந்த ராசிக்கு வீட்டில் வருகின்ற பொருட்கள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை குறிக்காட்டுற மாதிரி மயில் தொகை, பூனை, குருவி பொம்மையாக இருக்கலாம், இல்லை உயிருள்ள பொருள், உயிரற்ற எது இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது நம்ம என்ன ஃபீல் பண்றோம், என்ன கண்ணுக்கு தட்டுப்போ அதே ஒரு எண்ண அலைகள், அதுவே நமக்கு ஆக்டிவேஷன் பாயிண்டா இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு பொருளுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும். நீங்க சொல்ற மாதிரி வீட்டில் இந்த பொருள் எல்லாம் வச்சிருந்தா ரொம்ப நல்லதுன்னு. அதே மாதிரி செடிகள் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி செடிகளை இவங்க வாங்கி வளர்க்கறதோ இல்ல தானா வளர்ந்து அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய செடிகள்னா என்னவா இருக்கும்? நிச்சயமாக இந்த ராசிக்கு செடிகள் பர்பஸா நான் சொல்ற பார்த்தீங்கன்னா துளசி செடி நான் வைக்க சொல்றது. இப்ப இதே வீடு அபார்ட்மெண்ட்னா துளசி செடி வைக்கலாம், அது சின்னதாக கூட வச்சிடலாம். அப்பப்போ மூங்கில் செடி, மூங்கில் வாஸ்து மூங்கில் இப்பெல்லாம் சின்ன சின்னதா கூட வருது இல்லையா, வாஸ்து மூங்கில் வச்சா இந்த இவங்களுக்கு வளர்ச்சிங்க. இதை விட்டு நம்ம இப்ப கிராம பக்கம்னா நான் கீரை செடி, வெந்தய கீரை எல்லாம் போட வச்சிருவேன். குட்டி குட்டியா அது நம்ம உணவுக்கு பயன்படுத்துறோம் இல்லைங்க. இவங்களுக்கு அந்த கீரை வகைகள், மூங்கில் சம்பந்தப்பட்டது, துளசி சம்பந்தப்பட்டது, இதே ஒரு சாமி படம்னா கூட துளசி மாலை போட்டு வைங்கண்ணே. சரி, அது வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பி போடுங்கண்ணே. இதெல்லாம் இவங்களுக்கு இந்த செடி கொடிகள்லாம் அதிர்ஷ்டம். அவ்வளோ டெவலப் ஆயிடுவாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி தான். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல பதிவா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டில் என்னென்ன பொருளெல்லாம் வைக்கணும், என்னென்ன செடிகள் வைக்கணும், எந்த நிறத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா விஜயகுமார் சார் சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற மிதுன ராசி நேயர்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே பயனுள்ள தகவலா இது அமையட்டும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.